வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ஹால்ல நடப்பழகிட்டு இருக்க ஈஸ்வரியை தவிர மீதி 4 பேரும் கிச்சன்ல இருக்காங்க. இனியா அப்படியே சோக சித்திரமா உட்கார்ந்துருக்க. எதிரில ஜெனி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்க வர்ற ஈஸ்வரி உட்காருன்னு சொல்ல கோபியும் உட்கார்றாரு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து மொத்தம் 7 பேர் வர்றாங்களா? நம்ம வீட்ல குழந்தைங்களோட சேர்த்து மொத்தம் 16 பேரு. நீ ஒரு 20 சாப்பாட்டுக்கு சொல்லிட அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிம்மா அப்படின்னு கோபி சொல்ல, கிச்சன்ல இருக்க லேடிஸ் எல்லாரும் வெளிய பாக்குறாங்க. இனியாவோட எதிர்காலத்தை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோன்னு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு கிச்சனை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரத்துல யாரும் எந்த குழப்படியும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து வேகமா பாக்யா வெளியே வர்றாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் நிச்சயத்தை நடத்தியே தீருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்யா கேக்கு. இங்க உன் பேச்ச யாரும் மதிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு ஈஸ்வரி தென்னாவட்டா சொல்ல, அமிர்தா ஜெனி எல்லாருமே வெளியே வர்றாங்க. மத்த எல்லா விஷயத்திலும் எப்படியோ போங்க, என் பொண்ணு விஷயத்துல என் பேச்ச மதிச்சுதான் ஆகணும். இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, தலைய உதறிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு கோபி. இதோ பாரு பாக்யா, நேத்து நைட்டு நம்ம சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டோம், போன் போட்டு விசாரிச்சிட்டோம். மாப்பிள்ளை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் டீடைல்டா விசாரிச்சோம். எல்லாருமே பையனை பத்தியும் பையன் குடும்பத்தை பத்தியும் நல்லா தான் பேசுறாங்க, பாராட்டுறாங்க. நல்ல வேலையில இருக்கான், தங்கமான பையன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து நைட்டு நானும் அம்மாவும் இனியா கிட்ட பேசியாச்சு, டீடைல்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதோ பாரு பாக்யா, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நிச்சயதார்த்தம் மட்டும்தான் இப்ப நடக்க போகுது. கல்யாணம்லாம் இனியா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும். சோ தேவையில்லாம நீ ஒரே பண்ணிக்காத அப்படின்னு கோபி நீட்டமா சொல்லி முடிக்க, இனியா ஓகே சொல்லும்போது மாப்பிள்ள பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேக்குறாங்க பாக்யா. சொல்றத புரிஞ்சுக்கோ, அந்த நேரத்துல இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள நமக்கு கிடைப்பானா சொல்லு அப்படின்னு கோபி கேட்க, இதை விட நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பாங்க, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். படிக்க வேண்டிய வயசுல இனியா படிப்பை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, உச்சன்னு சலிச்சுக்கிறாரு கோபி. எழுந்திருக்கிற ஈஸ்வரி, அத கவனிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு குத்தி காட்டி பேச, இனிமே அவ கவனிப்பா. நீங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணுங்க, இந்த நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லுங்கன்னு பாக்யா சொல்ல, கண்டிப்பா அதை நான் சொல்லவே மாட்டேன், இந்த நிச்சயம் நடக்குங்கிறாங்க ஈஸ்வரி. நடக்காதத நடக்காது அப்படின்னு பாக்யா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வருவாங்க பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வந்தாங்கன்னா அவங்கள வெளியே போங்கன்னு நானே சொல்லிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியா கோபிய பாக்க. கோபியும் அதிர்ந்து போய் பாக்குறாரு. என்ன எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா? என்ன நடந்தாலும் வேடிக்கை பாக்குறதுக்கு நான் ஒன்னும் பழைய பாக்யா இல்ல, நிச்சயம் பண்ண வர்றவங்கள வெளியே போங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஷாக்காகி நின்ன ஈஸ்வரி, பாருடா எப்படி பேசுறான்னு, என்ன பார்த்து ஆடுறேன்னு சொல்றா அப்படின்னு ஈஸ்வரி தூபம் போட, பாக்யா பார்த்து பேசு, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, பொறுமையா பேசுங்கிறாரு கோபி. நான் யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு பாக்யா பாக்யா கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசுங்கிறாரு கோபி. நீ இருடாங்கிற ஈஸ்வரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்தா மாதிரி நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இந்த வாசப்படியில அவங்க கால் எடுத்து வைக்க நான் விட மாட்டேன், அப்படியே திருப்பி அனுப்பிடுவேன், யார் என்னெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா கத்த. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அடுத்த அஸ்திரத்தை எடுக்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்கன்னு கோபி கேட்க, இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற பாக்யா தொலைஞ்சு போங்கிற மாதிரி பாக்க எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஈஸ்வரி அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போய் வாயில கைய வச்சிடுறாங்க. அப்போ நான் இருக்க வேண்டாம்னு சொல்றியா? என்ன என்ன செத்துப்போன்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேட்க. அதிர்ச்சியா இருக்க ஈஸ்வரி, கோபி இவ பேசுறத பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக பல தடவை நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேன், அதுக்காக என் பசங்க வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக என்னோட பசங்களை நான் பலி கொடுக்க முடியாது. உங்களுக்கு இனியா மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, நான் அவளை பெத்தவ, அவளோட அம்மா, எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கத்திட்டு இருக்க. ஈஸ்வரி மட்டுமில்ல கோபியுமே அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. 2 ஜென்மங்களுக்கு கரெக்டான வேர்டு இதுதான். என்ன பார்த்து செத்துப்போன்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஐயோ நான் சொல்லல, நீங்க அப்படி மிரட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சலிப்பா சொல்ல, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்தை நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, ஆனா இனியா இனிமேதான் வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறா, உங்களுக்காக யோசிச்சு இனியாவோட வாழ்க்கையில நான் விளையாட மாட்டேன் அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுவரையில அதிர்ச்சியில இருந்த கோபி, இதோ பாரு
நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அதான் புரிஞ்சுக்காம தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. இதோ பாரு இனியாவுக்கு இந்த வயசுல நெறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாரி டெம்பரவரியா ஒரு ஏற்பாடு. இது நிச்சயதார்த்தம் தான். இனியா கிட்டயே பேசியாச்சு. தெளிவா சொல்லியாச்சு. அவ எப்ப ஓகே சொல்றாளோ அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லியாச்சு. அவ எப்ப சொன்னாலும் ஓகே தான். அப்படின்னு அடுத்த சரிப்படி வாங்க கோபி ரெடியா இருக்காரு. நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, அதையும் தான் பாத்துருவோமே. உன் விஷயத்துல நீ முடிவெடு. இங்கிலீஷ் படிக்கணும்னு தோணும்போது நீ படிக்க போ. காலேஜுக்கு போகணும்னு தோணும்போது அங்க போ. என்ன வேணும்னாலும் பண்ணு. அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஆனா இனியா விஷயம்னு வரும்போது நாங்க கேட்க தான் செய்வோம். முடிவை எடுக்க தான் செய்வோம். நீ குறுக்க வரக்கூடாது. நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறதுக்கு தான் வீட்ல பெரியவளா நான் இருக்கேன். அப்படின்னு சில்லறத்தனமா ஈஸ்வரி பேசுறாங்க. நீங்க இன்னும் பல மணி நேரம் என்னை நிறுத்தி வச்சு பேசினாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் வராது. இந்த நிச்சயம் நடக்காதுன்னா நடக்காது. அப்படின்னு பாக்யா சொல்ல, இப்ப சவாலுக்கு தயாராகிற கோபி பாத்துருவோம். என் பொண்ணு மேல அக்கறை இருக்க அப்ப நான் சொல்றேன். நிச்சயதார்த்தம் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கோபி சொல்ல, எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு பாக்யாவும் சவால் மாதிரி சொல்ல, பாரு பாரு பாக்கதான் போறேங்கிறாரு கோபி. பாக்கலான்னு பாக்யா கத்த கோபி. என்ன கன்றாவிடா இதெல்லாங்கிற மாதிரி கிச்சன்ல வந்து தனியா உட்கார்ந்துருக்க இனியாவ பாத்துக்கிட்டே பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அமிர்தா. அவங்க கை மேல கைய வச்சு, இனியா நீ கவலைப்படாத. கண்டிப்பா அம்மா இந்த நிச்சயத்தை நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, தெரியும்க்கா. ஆனா எல்லாத்துக்கும் அம்மாவையே கஷ்டப்படுத்துறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க இனியா. என்ன பண்றது? நீ சொன்னாதான் இந்த வீட்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அமிர்தா சொல்ல, அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களாங்கிறாங்க இனியா. என்ன ஹெல்ப்னு அமிர்தா கேட்க, உங்க போனை கொஞ்சம் தரீங்களாங்கிறாங்க இனியா. கொஞ்சம் பயத்தோட போன் எதுக்குன்னு அமிர்தா கேட்க, ஒரு கால் பண்ணணுங்கிறாங்க இனியா. யாருக்கு? அந்த ஆகாஷ்க்கு போன் பண்ண போறியான்னு அமிர்தா கேட்க, இல்லக்கா இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு இனியா சொல்ல, சரி போன் ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அமிர்தா எழுந்திருக்க, சரியா ஈஸ்வரி அங்க வர்றாங்க. ஏய் என்ன, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இவளோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு இருக்கியா? அவளோட மனச கலைக்க பாக்குறியா? யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணினாலும் இந்த நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அமிர்தா கிட்ட சொல்ல, பாட்டி இனியா மனசெல்லாம் நான் ஒன்னும் கலைக்கல. ஆனா நீங்க பண்றதுன்னு அமிர்தா ஆரம்பிக்க, நிறுத்து, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இனியா போ, போய் மேல போய் ரெடியாவு. போம்மான்னு ஈஸ்வரி சொல்ல தவிப்பா பாக்குறாங்க இனியா. இனியா எழுந்து அங்கிருந்து போயிடு. அமிர்தாவா அங்கிருந்து நடக்க போக, நில்லு, நீ எங்க போற? விட்ட இடத்துல இருந்து பேசவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல பாட்டி போனுங்கிறாங்க அமிர்தா. என்ன போனு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஒண்ணும் இல்லன்னு அதிர்ச்சியை மறிச்சிட்டு சொல்றாங்க அமிர்தா. எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொடு. உங்ககிட்ட எல்லாம் பேசி பேசி எனக்கு தொண்டை வலிக்குது அப்படிங்கிற ஈஸ்வரி அங்கே உட்கார்ந்துட அமிர்தா ஹாட் வாட்டர் பண்ண போறாங்க. ரூம்குள்ள வர்ற இனியா உங்க அம்மா பேக்ல இருந்து போன் எடுக்கிறாங்க. அவங்க கால் பண்ண, ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சொல்லுங்கன்னு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. என் பேரு இனியா. என்னோட விருப்பம் இல்லாம என்னோட டாடி என்னோட பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அத எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறீங்களா அப்படின்னு இனியா கேட்க, ஓகேமா சரி உன்னோட அட்ரஸ் சொல்லுங்கறாங்க. இனியா அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இனியா போனை வச்சுட்டு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து எது நல்லா இருக்கும்னு பாத்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் போடுறாங்க. ஜெனியும் அமிர்தாவும் ஆச்சரியமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மேக்கப் போட்டு விட்டு முடிச்ச இனியா, அக்கா இங்க பூ வச்சு விடுறீங்களான்னு நீட்ட, ஜெனியும் அமிர்தாவும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, வச்சு விடுங்கங்கறாங்க இனியா. கொஞ்சம் ஹேரையும் பூவையும் முன்பக்கமா எடுத்து விட்டுட்டு இனியா நல்லா இருக்காக்கான்னு கேட்க, 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு தலைய மட்டும் ஆட்டுறாங்க. அப்போ அங்க பாக்யாவும் எழிலும் வர்றாங்க. இனியா பாட்டி சொன்னாங்க, நீ ரெடி ஆயிட்டியா? நீ இதெல்லாம் பண்ணணும்னு இல்ல இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, பரவாயில்லம்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியா இப்ப கூட நான் பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசினேன். செளி என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இங்க பாரு, அதுக்காகலாம் இந்த நிச்சயத்தை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு எழில் சொல்றாரு. நீ எதுக்குமே பயப்படாத. தேவையில்லாம உன் அப்பாவும் பாட்டியும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை மீறி எதுவுமே நடக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள அனுப்பி வச்சிடுறேன். சரியான்னு கேக்குறாங்க பாக்யா. இனியா அமைதியா இருக்க, இனியா நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம் சரியா அப்படின்னு ஜெனி சொல்ல, இனியா நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அப்படின்னு அமிர்தாவும் தைரியம் கொடுக்கறாங்க. அம்மா இருக்கேன் இனியா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. அப்படிலாம் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் சரியா அப்படின்னு ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. எழுந்திருக்கிற இனியா, நீங்க எல்லாரும் என் பக்கம் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றீங்களா
அப்படின்னு இனியா கேட்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கறாங்க பாக்யா. இப்ப என்ன, உனக்கு அங்க போய் நிச்சயதார்த்தம் நிப்பாட்டணும் அவ்வளவுதானேங்கறாங்க ஜெனி. வேண்டாங்க்கா, பாட்டியும் டாடி என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம், எனக்காக பேச வேண்டாம், நிச்சயத்தை நிறுத்த யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யாவும் எழிலும் அதிர்ச்சியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்காங்க, குழம்பி போயிருக்காங்க. என்னடி சொல்ற அப்படின்னு பாக்யா கேட்க, நீ பேசுனது, சண்டை போட்டது எல்லாமே போதுமா? எனக்காக நீங்க யாருமே இனிமே திட்டு வாங்க வேண்டாம். தப்பு பண்ணது நான். அதுக்காக அப்படின்னு பாக்யா கேட்க, அதுக்கான பிரச்சனையை நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு இனியா சொல்ல, என்ன பண்ண போறேங்கிறாங்க பாக்யா. என்ன எதுவுமே கேட்காத, டாடியும் பாட்டியும் பண்றதுக்கு எதுக்குமே குறுக்கவும் நிக்காதீங்க அப்படின்னு இனியா சொல்ல, ஐயோங்கிறாங்க பாக்யா. ஏய் இனியா, என்ன பேசுறேன்னு எழில் கேட்க, ஏன் லைஃப நான் முடிவு பண்ணணும்னு தானேமா சொன்னேன், நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, இனியா நீ அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர்றாங்க. 2 நாளா நீங்க எல்லாரும் எனக்காக சண்டை போட்டிருக்கீங்க, போதும், வர்றவங்க வரட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு இனியா சொல்ல, என்ன இப்போ எல்லாமே வெறுத்து போன மாதிரி பேசுற நீ அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு இனியா சொல்ல, உன்னால அதெல்லாம் முடியாதுன்னு பயத்தோட பாக்யா சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ்ன்னு இனியா சொல்ல, சொல்றத கேளு இனியா அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க, அம்மா ப்ளீஸ் சொன்னா கேளுங்கிற மாதிரி இனியா பாக்க, சரி என்னமோ பண்ண அப்படின்னு பாக்யா அங்க இருந்து போயிடுறாங்க. ஏய் இனியா அப்படின்னு எழில் பக்கத்துல வர, அண்ணே இங்க பாரு, என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லாதீங்க, எனக்காக பேசவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இனியா. எழிலும் அங்கிருந்து போயிட, இனியாவும் வெளியே போறாங்க. குழம்பு நிக்கிற ஜெனி, அமிர்தா இவ என்ன எதுவுமே நடக்காத மாதிரி நிச்சயத்துக்கு ரெடி ஆகுறா, பாட்டியும் அங்கிளும் ஆசைப்பட்டதெல்லாம் வேற நடக்கணும்னு சொல்றா, ஒருவேளை இவளுக்கும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்குமோ அப்படின்னு ஜெனி கேட்க, இவ்வளவு நேரம் அவ பேசுனதை வச்சு எனக்கு அப்படி தோணல, ஆனா அவ கடைசி நிமிஷத்துல யோசிச்சு ஏதாவது முடிவை மாத்திருப்பாளோ அப்படின்னு அமிர்தா சொல்ல, தெரியலையேங்கிறாங்க ஜெனி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்க, ஈஸ்வரியும் கோபியும் இழிச்சு பேசிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கடுப்பா நின்னுட்டு இருக்க. மாடியில இருந்து இனியா இறங்கி வர்றாங்க. பின்னாடி அமிர்தாவும் ஜெனியும் வர்றாங்க. இனியா அழகா ரெடியாகி வர்றத பார்த்து கோபி அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போறாரு. ஈஸ்வரியோட மனசுக்குள்ளேயும் மத்தாப்பு. வர்ற இனியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல, ஆச்சரியமா ஈஸ்வரி பார்க்க, அதிர்ச்சியோட பாக்யா பாக்குறாங்க. இனியா சிரிப்போட நிக்கிறத பார்த்து, பாத்தியாங்கிற மாதிரி ஈஸ்வரி கோபி கிட்ட ஜாட காட்ட, அவரும் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாரு. வந்து உட்காருமான மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல, கூலா போய் ஒரு சேர்ல உட்கார்றாங்க இனியா. மாப்பிள்ளை ஈங்க, இனியாவும் அதே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. பாக்யா காஃபி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா அங்க இருந்து நகராம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிற, போ பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் வலிசலா சொல்ல, பாக்யா திப்புன்னு திரும்பி போறாங்க. ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற ஈஸ்வரியும் கிச்சனுக்கு வந்து அங்க பாக்யா வெடுக்கு வெடுக்குன்னு பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு, ஏய் எதுக்கு இப்ப நாடகத்தை ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்க, என்ன நாடகம்னு முறப்பா கேக்குறாங்க பாக்யா. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா, இனியாவுக்கு பிடிக்காது எதையும் செய்யக்கூடாதுன்னு தானே கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த, பாத்தியா இனியாவுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் தான். எல்லாம் கூடி வர்ற நேரத்துல உன் திருவாயை திறந்து ஏதாவது சொல்லி வைக்காத, நீ வாய திறந்த இடம் எதுவுமே உருப்பிட்டதில்ல, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஈஸ்வரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு மறுபடியும் அவங்களோட பொசிஷனுக்கு போறாங்க. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்க, கோபி சந்தோஷமா பேசிட்டு இருக்க, ஈஸ்வரி இந்த பக்கம் ஒரு கண்ணு அந்த பக்கம் ஒரு கண்ணுமா இருக்காங்க. இதோ பாருங்க, நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடந்தாலும் கூட கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டாம், ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், ஏன்னா என் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்க ஆசைப்படுறா அப்படின்னு கோபி அள்ளி விட்டுட்டு இருக்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல, உங்களுக்கு இதுல சம்மதம் தானேங்கிறாரு கோபி. சம்மதம் தான் அவரு சொல்ல, சந்தோஷங்கிற கோபி திரும்பி, ஏமா ஓகேவாமா, உனக்கு ஹாப்பியான இனியா கிட்ட கேட்க, ஓகேன்ற மாதிரி இனியா தலையாட்டுறாங்க. என்னடா இவங்கிற மாதிரி வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் அதிர்ந்து போய் இனியாவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனியாவுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வரதட்சணை பத்தி நீங்க எதுவும் பேசவே இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நாங்க எதுவும் கேட்க மாட்டோம், உங்க பொண்ணுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை நீங்க செய்யலாம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நாங்க செய்வோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்காங்க. ஏய் என்னடிங்கிற மாதிரி இனியாவோட தோலை பாக்யாத்தோட, இருமா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க இனியா. என்ன இதுங்கிற மாதிரி பாக்யா, அமிர்தா, ஜெனி 3 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. செழியனும் எழிலும் திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோபி லேட் ஆகுது, தட்டை மாத்திக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு கோபி எழுந்திருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. கோபி ஒரு தட்டை எடுக்கிறாரு. இவரு தட்டை எடுக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒரு தட்டை கையில தூக்குறாங்க.
என்ன ஓகேவான்னு அமிர்தா பயத்தோட ஜெனிய பார்த்து கேட்க அவங்க இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதாங்க வாங்கிக்கோங்கன்னு தட்டை நீட்டுறாரு கோபி. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு பாக்யா 2 ஸ்டெப் முன்னாடி வர நிறுத்துங்கன்ற சத்தம் கேக்குது. எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் திரும்பி பார்க்க அங்க ஒரு எஸ்ஐயும் ஒரு போலீஸ் நிக்கிறாங்க. நிதானமா உள்ளர வந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க என்ன கட்டாய கல்யாணம் நடக்குதான்னு கேக்குறாங்க. கட்டாய கல்யாணமா அப்படின்னா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பையனுக்கும் பொண்ணுக்கும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களான்னு அந்த லேடி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு கோபி சொல்ல ஏமா உன் பேர் என்னமான்னு இனியாவை பார்த்து கேக்குறாங்க. இனியா அப்படின்னு அவங்க சொல்ல உனக்குதான் கட்டாய கல்யாணம் நடக்குதாமா அப்படின்னு அந்த லேடி கேட்க கையில இருக்க தட்டை கீழே வச்சுட்டு மேடம் ப்ளீஸ் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல எங்களுக்கு போன் வந்துச்சே அப்படின்னு அந்த லேடி எஸ்ஐ சொல்ல போனா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ஈஸ்வரி. எல்லாரும் அதிர்ச்சியோட குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓ வேலைதானான்னு பல்ல கடிச்சிட்டு பாக்யாட்ட ஈஸ்வரி கேட்க பாக்யா புரியாம முழிக்கிறாங்க. வீட்ல ஏதாவது நல்லது நடந்தா போதுமே சொந்தக்காரங்களுக்கு சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ற உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி டிபிக்கல் மாமியாரா மாறி பாக்யாவை திட்டிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்க கோபி என்ன சொல்றதுன்னு திகைச்சு போய் நிக்க ஒண்ணும் இல்லங்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஈஸ்வரி பாக்யா பக்கம் திரும்பி உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடந்தா பேயாட்டம் ஆடுவ என்ன இன்னைக்கு அமைதியா இருக்கியேன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த பக்கம் போய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நல்ல பிள்ளையாட்ட வேஷம் போடுறியா அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவை திட்டிட்டு இருக்க பாட்டின்னு கூப்பிடுறாங்க இனியா. நீ பேசாம இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு கேக்குறாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஐயோ அதெல்லாம் இல்லங்கன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கோபி ஏதோ சொல்ல வர ஆமாங்கன்றாங்க எஸ்ஐ. இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்ல என்ன இது இப்படி சொல்றாங்கன்னு குழம்பி போய் பாக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் ஈஸ்வரிய பாக்குறாங்க. விருப்பம் தாமா பொண்ணோட அம்மாவுக்கு தான் விருப்பம் இல்ல. இங்க பொண்ணோட அம்மாவோட விருப்பம் எல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல அப்படிதானே மேடம்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இல்லங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லன்னு தான் போன் வந்துச்சு அப்படின்னு எஸ்ஐ மேடம் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க இனியா மட்டும் துணிச்சலா பாக்குறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.